உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மையான சபையை கண்டுபிடிப்பது எப்படி? இதான் உண்மையான சபைன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு வேத வசனங்கள் என்ன ஆதாரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். அந்த வேத வசனத்தில் உள்ள ஆதாரத்தின்படி, அந்த வசனத்தின்படி ஒரு சபை அமைக்கப்பட்டிருக்குமானால் அது உண்மையான சபை, அது தேவன் விரும்புகிற சபை, அதில் தேவன் வாசம் பண்ணும் சபை, அது தேவன் அங்கீகரிக்கும் சபை. அப்படிப்பட்ட உண்மையான சபையை கண்டுபிடிக்க கர்த்தருடைய வசனங்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்பதை பார்ப்போம். எபேசியருக்கான நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். அதுக்கு சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். இந்த சுவிசேஷ ஊழியம் என்றால் சும்மா பைபிள் ஊர் சுத்துறதுல சுவிசேஷங்கிறது, அதுவே மிக முக்கியமான சுவிசேஷம். தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தை தான் சுவிசேஷம். தேவன் கொடுத்த பரிசுத்தமான சத்தியம் உள்ள வார்த்தை தான் சுவிசேஷம். எல்லாரும் சுவிசேஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. இயேசு பாவத்தை மன்னிப்பார், இயேசு ரட்சிப்பார், இதான் சுவிசேஷம் இல்ல. அது சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை. இந்த பலரோட நினைப்பு அதுதான். நீங்க என்ன ஊழியம் பண்ணுவியா? அவர் எவாஞ்சலிஸ்ட். என்ன எவாஞ்சலிஸ்ட்? என்ன தீண்டத்தகாதவரா? அப்படி அல்ல. இவங்களாம் கணக்கு போட்டாங்க. எவாஞ்சலிஸ்ட் என்ன? அது ஊர் ஊரா பைபிளை தூக்கிட்டு இயேசு சுகம் அளிக்கிறார், அப்படி பண்றார், இப்படி பண்றாரு சொல்லி கும்பலை கூட்டி வெறும் இயேசு சுகம் அளிக்கிறார், ஆசீர்வாதம், இதை மட்டும் சொல்றதா சுவிசேஷம் இல்ல. பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை அது விசேஷமானது, சுத்தமான விசேஷமான ஒரு வார்த்தை. தேவனுடைய சத்தியம் உள்ள வார்த்தை தான் சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4மே சுவிசேஷம் தான். அந்த 4ம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறையும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய தன்மையையும் அவருடைய செயலையும் குறிக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் வேலைக்காக, அந்த சுத்தமான சத்தியத்தை பிரசங்கிப்பதற்காக, அந்த வேலைக்கு கடவுள் என்ன செய்கிறார் என்று கேட்போம். கிறிஸ்துவின் சரீரமான சபையானது அந்த சுத்தமான பரிசுத்தமான கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை பிரசன்னம் செய்து அதை கேட்டவர்கள், அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள், அந்த சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், அந்த சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள் கூடுகிற இடம்தான் சபை. சபை வெறும் கும்பலை கூட்டுறதில்ல, சபை கூட்டம் கூட்டுறதில்ல. சபை ஒரு 500 பேர் கூட்டிட்டு அது சபை அல்ல. அது உண்மையான சபையா கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுதான் இந்த வசனம் நமக்கு உதவி செய்கின்ற அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமான சுத்தமான தேவனுடைய சத்தியம் நிறைந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள், அந்த பரிசுத்தவான்கள் கூடுகிற ஒரு ஐக்கியம் தான் சபை. கூடுகிற ஐக்கியம் தான் சபை. கட்டணமோ பெரிய இடமோ அல்ல சபை. அந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம், அந்த கூடுகையான சபையாகிய அந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், சூப்பரா வரணும், ஒழுங்கா வரணும், ஒழுங்கீனமா இருக்கக்கூடாது. சீர் என்றால் எல்லா கரைதிரைகளை, குறைகளை, ஒழுங்கீனங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் செயல்பட்டுவிடக்கூடாது. அவர்கள் சீர் பொருந்தி தூய்மையான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும்.
இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் என்ன சொன்னார் இயேசு? அந்த பரிசுத்தவான் சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். பக்தி அது விருத்தி அடையணும். பக்தி சாதாரண வைக்கிற பக்தி நாளுக்கு நாள் விருத்தி, அது ஆழமா போகணும். நாளுக்கு நாள் அகல ஆழ நீள உயரம் பக்தி விருத்தி. பக்தி முத்தணும், பக்தியில அதிகமா வளரணும். அந்த வளர்ச்சி தான் பக்தி விருத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி போதகராகவும் 5 விதமான ஊழியங்களை அங்கு நிரூபிக்கிறார். ஊழியர்களை முதலாவது எந்த சபைக்கு போனாலும் சபையின் முன் வரிசையில் இந்த 5 பேர் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். 5 பேர்னா 5 ஆட்கள் இல்ல, இந்த 5 அழைப்பை கொண்ட அந்த 5 விதமான அழைப்பிற்கு 5 விதமான அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. மெஸ்ஸாயா என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்க, தம் ரத்தத்தை சிந்தும்படி பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணார், நியமித்தார். அபிஷேகம் என்றால் அந்த வடமொழி எடுத்தது கலந்திருக்கிறது. அது தூய தமிழ்ல சொன்னால் திருநிலைப்படுத்துதல். அவரை அதற்கென்று அந்த பணிக்கென்று திருநிலைப்படுத்தி நியமித்தார். இதற்கு பேர் தான் அபிஷேகம். இப்போ அப்போஸ்தலர் அபிஷேகம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அப்போஸ்தலருக்குரிய சகல தகுதிகளோடு நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நான் இப்ப சொல்ற 5 பேர் 5 எண்ணிக்கை உள்ளுகிற. அப்புறம் அப்போஸ்தலர் அபிஷேகம், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி. அந்த சபையில தீர்க்கதரிசி இருக்கணும். சில கிறுக்கங்க வளர்றாங்க, தீர்க்கதரிசிலாம் இல்ல. சகரியா தான் கடைசி தீர்க்கதரிசி பைபிள்ல. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி இல்லைன்னு. இயேசு கிறிஸ்துவே 5 ஊழியத்துக்கும் சொந்தக்காரர். அவர் அப்போஸ்தலர், அவரே தீர்க்கதரிசி, அவரே போதகர், அவரே சுவிசேஷகர், அவரே மேய்ப்பர். 5 ஊழியமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது, அவருக்குள் நிரம்பி இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த 5 பேர் நியமிக்கிறார். எப்படி அந்த வசனவாசி கேட்போம்? சிலர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்தினார்ங்கிறது யாரு? ஒரு மனுஷன் அல்ல. இன்னைக்கு எல்லா சபையும் நடந்திருக்கு. ஒரு மனுஷனை போதகரா ஏற்படுத்துறான். அப்ப அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். சபையில் தேவன் அவரை ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்படுத்த யாரு? மறுபடியும் அந்த வசனத்தை தெளிவா வாசி கேட்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துக்கு, தம்முடைய சபையை வளர்ப்பதற்கு, தம்முடைய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அவரை ஏற்படுத்தினாராம். சரி, இந்த 5 பேரை ஏற்படுத்தின பிறகு அவர் யார்? ஏற்படுத்தின அவர் யார்? அதே எபேசியர் 1:23 வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய அந்த நிறைவாகிய சரீரமான இந்த சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் பிதா. எங்குமே பிதாவையும் குமாரனாய் இயேசு பிரிக்க முடியாது. அவர் இல்லாமல் இவர்களே, இவர் இல்லாமல் அவர்களே. அப்படி இருந்தாதான் பூமியில ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும்.
பிதாவாகி தேவன் பிதாவாக இருப்பார், குமாரனாய் கிறிஸ்து குமாரனாய் கிறிஸ்துவாக இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். இந்த ஒரு ஸ்டைல், இந்த ஒரு அடிப்படை, இந்த ஒரு நியமனம், இந்த ஒரு அதாவது அந்த பிதாவை இவர் மகிமைப்படுத்திட்டே இருப்பார். அதனாலதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி சொல்லிட்டு இருக்கோம். இவங்களை தனித்தனியா யாரு பிரிச்சு தனித்தனியா அவங்க பேர்ல சபை வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப யெகோவா விட்டு தனியா பிரிச்சுட்டான், நாம குமாரனாய் கிறிஸ்துவ கடவுளை ஏத்துக்க மாட்டான். ஒன்லி ஜீசஸ் சொல்லுவான், அவன் இந்த பிதாவை ஏத்துக்க மாட்டான், பிதாவை கடவுளே ஏத்துக்க மாட்டான். இப்ப ஆவியானவர் சபையில ஆளுகை செய்வார். சில சபையில பிதாவை பத்தி நீங்க மறந்துடுறாங்க. பிதாவை உயர்த்துவதில்லை, பரலோக பிதாவாகி தேவனை உயர்த்துவதில்லை, அவரை மறந்தே போகிறாங்க. காரணம், இந்த போதிக்கிறவன் அப்படி எங்க சுத்தினாலும் அங்கதான் அடி வாங்குது. இந்த போதிக்கிறவன் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். போதகத்தை கேட்டு வரணும், ஒழுங்கா வரணும், அவங்க ஏட்டி குடி பண்ணிட்டு இருக்க கூடாது. போதகத்தை கேட்டு ஒழுக்கத்துல அந்த கட்டுக்கோப்புல வரணும். அந்த ஒழுக்கத்துல கட்டுக்கோப்புல வராத பாவி பேருக்கு எல்லாம் அடிமை மாதிரி தெரியும். அந்த ஒழுக்கத்துல அந்த கட்டுக்கோப்புக்குள்ள வந்து நிக்கணும். தேவன் தலை, அந்த சபைக்கு ஒரு தலையா ஏற்படுத்தினார். அதை ஒரு சரீரம் என்று அவர் வர்ணிக்கிறார். அதை எப்படி சரீரம் என்று சொல்றான்னு பார்ப்போம். அது எபேசியர் 5:30 வாசி கேட்போம். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். நாம் ஒரு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், அவருடைய மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறோம், எலும்புக்குரியவர்களாக இருக்கிறோம். இப்போ சரீரத்துடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு சபையை ஒரு சரீரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இப்ப நம்முடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுது. அப்ப சபையை வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சீர்பொருந்தணும். அப்ப சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு? அந்த சபையாகிய தலையாகிய அவர் அந்த சபை பக்தி விருத்தடைவதற்கு அதுல விசேஷமானவரை அவர் ஏற்படுத்துறார். அதனால்தான் ஒரு தலை துண்டிக்கப்பட்டு விட்டால் சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் அது வீணாகி போய்விடும், செயலற்று போய்விடும், செத்ததாகிவிடும், மரித்ததாகிவிடும். இந்த தலைக்கு கீழே தான் பாடி. இதுல ஏகப்பட்ட அவயவங்கள் இருக்கு, ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அவயவங்களும் அதனது வேலையை செய்கிறது. இதயம் அதோட வேலை செய்கிறது, கிட்னி அதனுடைய வேலையை செய்கிறது, கை கால் கரங்கள் நுரையீரல் அதனுடைய வேலையை செய்கிறது. ஒவ்வொரு அவயமும் ஒழுங்கா இயங்கினாதான் அந்த சரீரத்தில் அவர் ஆரோக்கியமா இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு சரீரம் இயங்காமல் பழுதுபட்டு போய்விட்டால் அந்த சபை பழுதற்றுவிடும், பழுதாகிவிடும். அந்த பழுதற்ற சபை பழுதாகி போனால் அது சோர்ந்து போய் கெட்டுவிடும், வியாதி பெற்றும். அப்ப சரீரத்தின் அவயவங்கள், இந்த சரீரத்தின் அவயவங்களுக்கு மேல தலை, அதான் பிரதானம். அந்த தலையில கண்ணு, காது, மூக்கு, வாய் என்று விசேஷமான உறுப்புகள் இருக்கிறது போல கிறிஸ்து சரீரத்துக்கு சபைக்கு தலையானவர், கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்துக்கு தலையானவர், சபைக்கும் அவர் தலையானவர். அந்த தலையாகிய அந்த தலையில் விசேஷமான அவயவங்கள் இருக்கிறது போல சரீரமாகி அந்த சபைக்கு விசேஷமானவர்களை ஏற்படுத்துகிறார். இந்த 5 ஊழியக்காரர்கள் 5 விதமான அழைப்பை பெற்றவர்கள், 5 விதமான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 5 விதமான நபர் எங்க இருக்கிறாரோ, அவருக்கு மேலாக கிறிஸ்து எங்க தலையாக இருக்கிறாரோ அவருக்கு மேல பிதா இதை எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். இதைதான், அப்படிப்பட்ட சபைதான் தேவன் விரும்புகிற சபை. அதுதான் உண்மையான சபை. அந்த சபையை கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். இதை யூடியூப்ல கேட்கிறவங்க அப்படிப்பட்ட சபை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்ப இந்த பேசினது போல இருக்கணும்.
அந்த சபையில் நான் வந்து இணைந்து கொள்வேன். காட்டுங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு சபை இருக்கா? இதுதான் உங்களுக்கு எது உண்மையான சபை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரம். உண்மையான சபை எது என்று கண்டுபிடிக்கிறதுதான் ஆதாரம். இது மூலம் தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட சபையில் தான் நீங்க அங்கத்தினராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறதால் பரிசுத்தம் அடைவீர்கள். இது இல்லாத எந்த சபையும் சபை கிடையாது. அப்படி இல்லாத எந்த ஒரு சபையும் சபை கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு சுயமா ஓடிட்டு இருப்பான். அவங்க இஷ்டத்துக்கு சபையை இந்த கும்பலை கூட்டி வச்சுட்டு அந்த மனிதனுடைய சுவாபத்தின் வழி அந்த ஆள் எப்படி இருக்கானோ அப்படிதான் அந்த ஒரு மக்களை வளர்த்து வச்சிருப்பான். ஒரு தனிப்பட்ட ஆள், ஒரு தனிநபர் சபையை ஆளுகை செய்து கொண்டிருப்பான். அங்கே ஒழுக்கம் இருக்காது, ஒழுங்கும் கிரகம் இருக்காது. அந்த மக்களும் அந்த தனிப்பட்ட ஆள் அவனே தான் பாட்டு பாடிக்கிட்டு, அவனே மியூசிக் போட்டுக்கிட்டு, அவனே கிட்டார் போட்டு, அவனே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, அவனே பிரசங்கம் பண்ணிட்டு நடப்பான். அது வந்து ஒரு மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த சபை இருக்கும். அந்த 5 பேர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கிறிஸ்து தலையா இருக்கும் போது அது கிறிஸ்துவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை கொண்ட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாசனை கொண்ட, தன்மை கொண்ட சபையாக இருக்கும். அதுதான் பரிசுத்தவான்கள் சபை. அதுக்காக இந்த 5 அழைப்பு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 1:16-17-18 வாசி கேட்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அவருக்குள், எவருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரலோகத்துள்ளவைகளும் பரலோகத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூலோகத்தையும் அதில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் நம்ம கண்களுக்கு காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சில இருக்கின்றன. சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் வழியாக, அவர் மூலமாக, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். இப்ப நல்லா கவனிங்க. இத மூலம் சொல்லி வானம் பூமி எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாவற்றுக்கும் அவரே முந்தினவரும் முதன்மையானவரும் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. முதற் பேருமானவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து இந்த வசனம் நினைக்கிறாங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபை இது எல்லாத்தையும் தாண்டி வானம் பூமி பரவல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க விசேஷமா என்ன சொல்றாங்கன்னா சபை. அந்த சபைக்கு அவரே எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற் பெருமானவர். இப்படிப்பட்ட சபைதான் உண்மையான சபை. இந்த சபைங்கிறது கண்டுபிடிங்க. அப்படிப்பட்ட சபைக்கு போங்க. அப்படி இல்லாத எந்த சபையும் உண்மையான சபை அல்ல. அதெல்லாம் மாயையான சபைகள். அதெல்லாம் இந்த வசனப்படி அமையாத சபைகள். அது கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாத சபைகள். நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும். அப்படி பேசும்போது தெரிஞ்சிருக்கும், நேரம் தெரிஞ்சிருக்கும். இது கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது பரிசுத்தமான சபை என்று. நாங்கள் அப்படிப்பட்ட சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக மகா பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அக்காக்குடைய உபத்திரம் மகா பாடு முடியல. இப்பவே ஆளுக்கு ஒரு வசந்து ஆளுக்கு ஒரு கோணத்துல பேசிட்டு இருக்கிறான். ஒரு வசந்து 9 ஊழியக்காரங்க 9 கோணத்துல பேசிட்டு இருக்கான். இது என்ன பிரச்சனை? அப்படி ஒரு வசந்துக்கு ஒரு அர்த்தம் தான். கிறிஸ்துவாகிய இயேசு சரீரத்திற்கு சபையாகிய சரீரத்தின் தலைவரானவர். இந்த வசனத்தை 9 கோணத்தை பேச முடியுமா? 9 விதமா பேச முடியுமா? அதான் அவ்வளவுதான். ஒரே அர்த்தம், ஒரு அர்த்தம் தான். ஆகவே ஒரு உண்மையான சபை என்பதை
இப்படி நான் சொன்ன காரியங்கள் இருந்தால் அங்கே போங்கள். அப்படிப்பட்ட சபை உண்மையான சபை. அப்படிப்பட்ட சபை நான் இன்னும் பார்க்கவில்லை. நீங்கள் யாராவது பார்த்திருந்தால் சொல்லுங்கள், நான் அங்கு வருகிறேன். நாங்கள் அப்படிப்பட்ட சபை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை உருவாக்குவது அவ்வளவு சாதாரண விஷயம். இதுதான் ஆதி சபையில பார்த்தாங்க. இயேசு மரித்தார், உயிர்த்தார். அவர் ஊழியம் செய்வது 12 சீடர்கள் வச்சிருந்தார். இந்த 12 சீடர்கள் தான் ஒரிஜினல் சபை. அந்த 12 சீடர்களுக்கும் தலைவராக இயேசு இருந்தார், குருவாக போதகராக இயேசு இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், அப்போஸ்தலராக இருந்தார். எல்லாம் அந்த அவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பின்பற்றின அநேகர், ஏறக்குறைய 500க்கு அதிகமானவர் அந்த சபையில் இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா கூடி வர செய்து அங்கே இந்த சபை ஏற்படுத்தினாங்க எருசலேமில். ஆனால் அந்த சபை வளர்வதற்கு ரொம்ப பாடுபட்டது. ரத்தம் சிந்தினார்கள். அந்த சபையை சாத்தான் சித்தரடித்தார். அந்த சபையை சாத்தான் கொன்று குவிக்க ஆரம்பித்தார். ஆனா பக்கத்துல அந்தியோகியா பட்டணம், கிரேக்கம், அந்த அந்தியோகியா பட்டணத்துல கொஞ்சம் வசதியும் பணமும் ஞானிகளும் அங்கே இருந்ததினால் இந்த எருசலேமில் இருக்க வேண்டிய அந்த சபையை விட்டு நேரம் அனுப்பினேன். இப்ப நம்ம படிச்ச வசனம் இருக்கிறது இல்லையா, இந்த வசனப்படி தலைமை சபை எருசலேமில் தான் இருக்கும். இயேசுநாதர் உண்டாக்கின தலைமை சபை எருசலேமில் இருக்கணும். இல்லை, எருசலேமில் என்ற சபை இல்லை. ஆனா அந்த எருசலேமில் தான் இந்த சபையை ஏற்படுத்தினாங்க. அது ஏற்படுத்துவது மிக கடினம் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும். அதற்காக நான் தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். வளர்த்து கொண்டு கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நிற்க வேண்டும். அது மாதிரி சபையை கண்டுபிடிங்கள், கண்டுபிடித்து எனக்கு சொல்லுங்கள். நானும் உங்களோடு வந்து கலந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.